அன்பும் வந்து ஒரே வந்து அந்த ஸ்வெட்டரில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே வந்து அப்படியே வந்து தன்னை மறந்து வந்து பெட்ல சாயிறாங்க. கொஞ்ச நேரத்தில வந்து தன்னையும் மறந்த நிலைமைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே வந்து கண்டிப்பா பிரச்சனையில இருந்திருப்பாங்க. கண்மணி கிட்ட வந்து அன்பு வந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கணும். நான் அவர் மனசுல இருக்கேன்ற விஷயத்த கண்டிப்பா அன்பு சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன கண்மணி ரொம்ப டென்ஷனா இருப்பா. அதனால கண்மணி இப்ப போய் பார்க்கணும். கண்டிப்பா அவ இங்க இருக்க மாட்டா. இதுக்கப்புறம் வந்து போயிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை நானும் வந்து நம்ம அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்ப ஆசையோடு போறாங்க. இங்க பார்த்தா கண்மணி வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து ஈரத்தலையோடு வராங்க. அதை பார்த்துட்டு என்னடி நீ இவ்வளோ குளிரில் குளிச்சுட்ருக்க அப்படின்னோன்னா அதெல்லாம் அப்படி தாண்டி அப்படின்றாரு. உள்ளே எட்டி பார்க்குறாங்க அன்பு. அன்பு ஒன்று தூங்கிட்டு இருக்காரு. எழுந்துக்கல. அன்பு ஒன்று எழுந்துக்கலையா அப்படின்னோடனே ஆமாடி தூங்க லேட் ஆகிடுச்சுல அதனால தான் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. உள்ளே போகாதுடி அவர் தூங்கிட்டு இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வராங்க. என்னாச்சு கண்மணி உனக்கு ஏன் உள்ளே போகக்கூடாதுன்ற அதெல்லாம் அப்படி தான் உனக்கு கல்யாணம் ஆனதான் புரியும். இப்போ உனக்கு கல்யாணம் ஆகலைல்ல அதான் உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையத்தை விட்டுட்டே வந்து கண்மணி வந்து அவங்க பேச்சை கேட்காம போயிட்டுருக்காங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கண்மணி ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னா பவி வந்துடுறாங்க. பவி வந்து என்னங்க இப்படி காலையிலே வந்து இந்த மாதிரி குளிச்சிருக்கீங்க இவ்வளோ வந்து பண்ணியில் அப்படின்னோடனே உடனே வந்து அதெல்லாம் அப்படி தான் ஓ ஓ புரியுது நைட் ரொமான்ஸா அப்படின்றாங்க. போ பவி ஏன் பவி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு வைராகிடுது. தாங்கவே பிள்ளைங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே புரியல. உடனே வந்து ஓடி போயிட்டு கண்மணி ஒரு நிமிஷம் விடாங்க. ஏங்க எதுக்குங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க காலையிலேயே அவங்களே வந்து மூடு இருக்காங்க. இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. போயிட்டு கிளம்புற வழியே பாருங்கள். இன்றைக்கி நம்ம சைக்கிள் ரைடு போகிறோம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி கண்மணி நீங்கள் என்ன சேரீ கட்டியிருக்கீங்க? சேரீலாம் வேணாம் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸு போட்டுக்கங்க. நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸா? சுடிதார் தானே ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களே. சுடிதார்லாம் கிடையாது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுங்க சைக்கிள் ரைடுக்கு இதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னோடனே அப்படியே சொல்கிறீங்க சரிங்க ஓகே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாக போய் ட்ரெஸ் மாற்றுங்க. என்ன வேண்டா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க நீங்கள் போல் நீங்கள் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். எல்லோரும் கிளம்பணும்ல அப்படின்னோடனே வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று என்ன நடந்திருக்கோம் நைட்டு ஏன் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஏன் வந்து அன்பு ஒன்றும் எழுந்துக்காமல் இருக்கான் என்ன நடந்திருக்கோம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கண்மணி அன்பும் வந்து வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து வராங்க. அவங்கள பார்த்துட்டுனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து வெக்கப்பட்டுட்டும் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வெண்ணிலாவுக்கு வைராகிடுது தாங்கவே முடியல. அடுத்து வந்து சைக்கிள் வந்து வருது. சைக்கிளை பார்த்துட்டோன்னு வந்து அன்பும் கண்மணி ஒன்றா போகக்கூடாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். பார்த்தா பின்னாடி சீட்டே இல்லை சைக்கிளுக்கு. அப்பா நல்லா காலை சீட் இல்லை சைக்கிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே வந்து வெளில போய் சைக்கிளில் ஏற போகிறாங்க. உடனே ஒரு சைக்கிள் வந்து எல்லாருக்குமே இல்லையே ஒரு மொத்தமே இருக்கிறதே 3 சைக்கிள் தான் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது வேறு வழியே கிடையாது. கண்மணி நீ போக முடியாதுன்னொன்னே நான் ஏன் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வாங்க அப்படின்னோடனே உடனே அன்பு சிரிக்கிறாரு. சரி நீ வந்து முன்னாடி உட்காரு கண்மணி அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் ஓட்டுறேன் நீங்கள் முன்னாடி உட்காருங்க அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன கப்பல்ஸ்க்குலாம் ஒரு சைக்கிள் இருந்து போதா 2 சைக்கிள் வேணுமா? ஐயோ இவ வேற பவி உண்மையிலே என்னால் முடியாது பவி இங்கே பார் எனக்கு தெரியாது நான் முன்னாடி உட்காருவேன் நீ ஓட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பவி வந்து கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. கண்மணி அன்பை முன்னாடி உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு போகிறத பார்த்துட்டு வெண்ணிலா தாங்கிக்க முடியாமல் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே இப்படி 2 பேரும் அன்னுனியமாக இருக்காங்களே அப்படின்னு